இன்றைக்கோட வீடியோவில் நம்ம வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காயும் மேங்கோ கேசரியும் செய்கிறது தாங்க பார்ப்போம். இந்த கத்திரிக்காய் வந்துட்டு செஞ்சால் அல்டிமேட்டாக இருக்கும், அடிக்கடிக்கு செய்வீங்க. ஸோ எங்கள் வீட்லேயும் நான் செஞ்சால் ரொம்ப பிடிக்குங்க, ஃபேமிலிக்கே என்னை செய்ய சொல்லி சாப்பிடுவாங்க. ஸோ கத்திரிக்காய் தான் நம்மளுக்கு தேவை. 4 கத்திரிக்காய், சோம்பு, சீரகம், அதுக்கப்புறமா நம்மளுக்கு வெந்தயம், அதுக்கப்புறம் எள், கடுகு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடலக்காய். இப்போ எல்லாமே ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச நம்மளுக்கு காய் நம்ம சேர்த்துப்போம் எண்ணெயில். அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். காய் நல்லா இந்த எண்ணெயிலேயே வேகணுங்க. அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் ஆனியனும், அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ, இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மீன்வாயில் இப்போ நம்மளுக்கு பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு இருக்கணும், நல்லா குழன்னு ஆகிட்டு இருக்கணும். அப்போ அதே எண்ணெயில் வந்துட்டு நம்ம மிளகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்த மிக்சரை இதுக்குள்ளே ஊற்றிடலாம். நல்லா வந்துட்டு இந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் தேவைன்னா ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் போதும்னா அப்படியே விட்டுடலாம். ஏன்னா இது எண்ணெய் கத்திரிக்காய்ன்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகணும். அந்த பச்சை வாசனை போகிறது தான் மெயின் இந்த டேஸ்ட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்ம சிம்மில் வச்சு இல்லைனா கொஞ்சம் ஃப்ளேம் வச்சு நம்ம வந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் எந்த கலரும் போடல, இதில் வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் அந்த கலரே தான். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு எண்ணெய் கொஞ்சம் பத்தலை. ஸோ எண்ணெய் கத்திரிக்காய்ன்றதுனால எண்ணெய் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 2 நாள் 3 நாள் கூட நீங்கள் இதை வெளியில் வச்சு சாப்பிடலாம். இப்போது வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, நீங்கள் வந்துட்டு நாட்டு சர்க்கரை கூட போட்டுக்கலாம். ஏன்னா டேஸ்ட்டை வந்து செம்மையாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வினிகர் ஊற்றிருக்கேன் நான், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வினிகரு. இப்போ நல்லா நம்ம வந்துட்டு கிளறி விட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியை ஊற்றணும். ஒரு 1/2 கப் தண்ணி, அவ்வளோதான் நான் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வேக வச்சு பொரிச்ச காயும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். காயை சேர்த்துக்கின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடியை போட்டு விட்டுடலாம். நம்ம வந்துட்டு மூடி போட்டுட்டு எடுத்த பிறகு நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் செம்மையாக நல்லா கொதிக்க ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்குங்க. இது வெறும் சாதத்தில் பரட்டி சாப்பிட்லாம், பிரியாணிக்கு வச்சிடலாம். பிரியாணிக்கு ஒரு நல்ல காம்பினேஷனே சொல்லலாம். அதுக்கப்புறம் கீ ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு வேறு லெவலில் இருக்கோங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நாங்கள் பிரியாணி கூட தான் வச்சு சாப்பிட்டோம். இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரியே ஒரு 3 நாள் 4 நாள் இல்லை ஒரு வாரம் கூட நீங்கள் வெளியில் வைக்கலாம். இல்லை எங்கன்னா ஊருக்கு போகிறீங்கன்னா கூட இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு கேசரி செய்யலாமா? கேசரிக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன், 1 கப்பு சுகரு, அதுக்கப்புறம் ஏலக்காய். மீன்வேல் நம்ம நார்மல் எண்ணெயிலேயே இந்த கிஸ்மஸையும் முந்திரியும் பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து இந்த ரவையை வந்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம் அந்த எண்ணெயில். அதுக்கப்புறமா மாம்பழம் எடுத்துக்கலாம். சீசன் இல்லைங்களா, மாம்பழத்தில் ஏதாவது ஸ்வீட் பண்ணலான்னொன்னே கேசரி செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. இதுக்கு நல்ல இனிப்பான மாம்பழம் எடுத்து அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு சுகரையும் நம்ம ஏலக்காவையும் அதுலேயே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி சுத்தமாக ஆட் பண்ணாதீங்க. இதில் நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் போடுறேன். அதுக்கப்புறமா இது வந்துட்டு முள்ளமாக அப்படியே பொரிஞ்சு வந்தால் தான் அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்மிலேயே இருக்கட்டும், கலர் சேஞ்ச் ஆகாது. ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றுறேன். அதே மெஷர்மெண்ட்டில் ரவை எடுத்ததுலேயே சர்க்கரையும் எடுத்தேன், தண்ணியும் அதுலேயே எடுக்கிறேன். ஆனால் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வாயில் அந்த ஸ்வீட் வச்ச உடனே அப்படியே வழுக்கிட்டு உள்ளே போயிடும். ஸோ அதனால தான். அதுக்கப்புறமா நல்லா இது வந்து கொதிச்சிட்ட பிறகு நம்ம வறுத்து வச்சோம் இல்லைங்களா, கிஸ்மஸும் முந்திரியும், இது எல்லாத்தையுமே 2த்தையுமே போட்டுட்டு நல்லா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அரைச்சி வச்ச மேங்கோ பியூரேவை சேர்த்துக்கலாம். மேங்கோ வந்துட்டு தண்ணி விடாமல் நான் சொன்ன மாதிரியே அரைச்சிக்கோங்க. சர்க்கரை இருக்கிறதுனால அது அப்படியே மெல்ட் ஆகும். நல்லா வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நெய் தாராளமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் போட்டாச்சு, அதுக்கப்புறமா நெய் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே நெய்லேயே பண்ணுறீங்க ஃபுல்லாகவே அப்படின்னா ஓகே, நீங்கள் பண்ணலாம். ஏன்னா திகட்டிடோன்றதுனால நான் வந்து லாஸ்ட்டில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றினேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி
பண்ணிட்ட பிறகு இது சிம்லேயே இருக்கட்டும், அது கடாயில் ஒட்டாமல் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பிரியாணி கூட தான் இந்த 2 டிஷ்ஷும் சாப்பிட போகிறோம். ஸோ செம்ம சூப்பராக டெலிஷியஸான நம்மளோட மேங்கோ கேசரியும் அதுக்கப்புறமா எண்ணெய் கத்திரிக்காவும் பிரியாணி கூட சாப்பிடும் போது அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.